ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பைனான்ஸில் விட்ரோவல் சம்மந்தமாக. நான் எப்படி பேங்க்குக்கு விட்ரோ பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனை நீங்கள் விட்ரோ பண்ணணும்னா சாதாரணமாக உங்களுக்கு ஒரு $10 to $15 வரை இருக்கணும் உங்கள் வாலெட்டில். அப்படின்னா தான் உங்களுக்கு உங்களோட ஃபண்டிங்கை நீங்கள் விட்ரோ பண்ணிக்க முடியும். நீங்கள் $10 கீழே உள்ளதை நீங்கள் விட்ரோ பண்ணோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு $7 $5 அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா 5க்கு கீழே நீங்கள் விட்ரோ பண்ண போகாதீங்க. மேக்ஸிமம் ஒரு $5 மாதிரி நீங்கள் வருமானம் உங்களோட பைனான்ஸ் வாலெட்டில் இருந்துச்சுன்னா ரைட் உங்களுக்கு விட்ரோ பண்ணிக்கலாம். ரைட், அதாவது இப்போ எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு $10 மேலே இருக்கணும். ரைட், இல்லைனா உங்களுக்கு $5 ஒரு $7 $6 $5 அப்படி இருந்துச்சுன்னா எப்படி விட்ரோ பண்ணுறதுன்னா, இப்போ நான் என்னோட பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், மேலே எங்கே பாருங்கள் P2P ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், பாருங்கள். ரைட், இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இப்போ இப்போ உங்களுக்கு இங்கே வாலெட்டில் எந்த வாலெட்டில் இருக்கும் உங்களுக்கு ஸ்பாட் வாலெட்டில் தான் உங்களோட காசு இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி விட்ரோ பண்ணிட்டே தான் காசு இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபண்டிங்க்கு மாற்றணும். ரைட், அதை எப்படி மாற்றுறது? ஸ்பாட்லேயே இருக்க பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணி உங்கள் ஸ்பாட் வாலெட்டில் உள்ளதை இங்கே நீங்கள் எடுக்கிறேன்னு நீங்கள் எந்த இதில் வச்சுருக்கீங்க, எந்த கரன்சியில். இப்போ நான் USDTயில் வச்சுருக்கேன். நான் சர்ச் பண்ணணும் USDT இதில் அதை செலக்ட் பண்ணால் அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஓகே ரைட், அப்போ அதில் எவ்வளோ நீங்கள் மேக்ஸ்னா உங்கள் அவ்வளோ USDT நீங்கள் விட்ரோ பண்ணிங்கன்னா மேக்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு இந்த ஃபண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம். ஏன்னா ஃபண்டிங்கில் எவ்வளோ காசு இருக்குது இதை தான் நீங்கள் விட்ரோ பண்ணிக்க முடியும். ரைட், இதை விட்ரோ பண்ணுறேன். எப்படி விட்ரோ பண்ணுறதுன்னா, அது நீங்கள் போக வேண்டிய விஷயம், திரும்ப ஹோமுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் P2P ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி என் பேங்க்கு விட்ரோ பண்ணுற முறையில் ரொம்ப ஈஸியான ஒரு முறையை சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன். ரைட், நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு $10 ஒரு $10 பெரிய ஒரு பெருமானம் நீங்கள் விட்ரோ பண்ண $100 $1000 அந்த மாதிரி நீங்கள் விட்ரா பண்ண போடுறேன். நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஒரு செக்யூரிட்டி முறை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லேசி. ஏன்னா இது பைனான்ஸாலேயே ஒருத்தரை உங்களுக்கு தெரிவு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு ஆளை. அதனால நமக்கு லேசாக இருக்கும் இதில் போகிறது. ரைட், உங்களுக்கு குறைஞ்ச பெருமானம் நான் சொன்னேன் முதல்ல எவ்வளோ, $2 $3 ஒரு $5 மேலே, ஒரு $5 to $10 ஒரு சின்ன பெருமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆப்ஷனில் விட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு $10 மேலவே இருக்கணும். $10 $15 மேலவே இருந்தால் தான் இதை விட்ரா பண்ண கூட இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஒரு 10 அதுக்கு கீழே இருந்தால் எப்படி விட்ரா பண்ணணும்னா, இல்லை பாருங்கள் செல்லுன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த செல்லுன்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க. இந்த இருக்குது ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், இதில் ஃபில்டர் பண்ணுற நேரம் நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 இப்போ உங்களோட 3000ன்றதை கொடுத்துட்டு இங்கே நான் இங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட கரன்சியை இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்தியா கரன்சியை சர்ச் பண்ணிக்கலைங்கண்ணே. இப்போ நான் ஸ்ரீலங்கானால LKR சூஸ் பண்ணுறேன். இப்போ எந்த கரன்சியோ இங்கே கரன்சியை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரைட், உங்களோட கரன்சி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ LKR, இப்போ இந்தியா இந்த ருபீஸ் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். அவனோட கரன்சி இங்கே வந்துடும். அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன், இதில் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து இருக்குது ஃபில்டர். இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட், இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணுறது, அதை நீங்கள் எந்த இடத்துல விட்ரா பண்ணுறீங்க. ஓன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா முறையும் வரும். நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ரொம்பவே எடுக்கிறேன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒரு நல்ல செக்யூரிட்டியான முறை. நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இங்கே உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ விட்ரா பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு 3000 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டா இப்போ பாருங்கள் எனக்கு மாறிடுச்சு. ரைட், இப்போ மாறிடுச்சு. இப்போ இதில் என்ன ஃபில்டர் பண்ணுதுன்னா, 3000க்கு உள்ள அவங்களுக்கு யார் USD விற்கிறாங்க, 3000லேருந்து யார் USD விற்கிறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் வரும். இல்லைனா நார்மலாக நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களால் விட்ரா பண்ண இயலாது. ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய தொகையில் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா $62 விற்கிறார். இவர் 3000, இது $1500 USD விற்கிறார். இவர் இன்னும் $1000 USD விற்கிறாரு. பாருங்கள், உங்களுக்கு $1000 USD எடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு $5 உங்களுக்கு ஒரு $3-4 USD எடுக்கலாம். இந்த அப்போ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ரைட், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இந்த P2P ஆப்ஷனில் இவங்களை விட்ரா பண்ணுற நேரம் நம்மளுக்கு என்ன முக்கியமாக பார்க்கணும்னா,
இவங்களோட இப்போ அந்த எக்ஸ்பிரஸில் விட்ரோ பண்ணுற மாதிரி இல்லை. இதில் பார்க்குறேன்னா இவங்க வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, இது வெரிஃபை பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வெரிஃபை பேட்ச்னா என்னன்னா, பைனான்ஸாலேயே வெரிஃபை பண்ணுறது இவர் வந்து ஒரு பெஸ்ட் செல்லருன்றது, ரைட்? அப்போ வந்து இவரை நான் நம்பலாம். இவர் பாருங்க, கம்ப்ளீஷன் 100 இது போட்டிருக்காரு, 100% கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இத்தனை ட்ரேட் அவர் முடிச்சிருக்காரு இதில், ரைட்? 100% ஒரு ரேங்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிக் பண்ணி அவரோட உள்ளுக்கு போனீங்கன்னா அவரோட ஃபீட்பேக்ஸையும் இதில் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கடைசியில் அவருக்கான ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் பாருங்கள். பாருங்கள் எப்படி அவர் இதில் பாருங்கள், ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் பாருங்கள். அந்த இதை வந்து கொஞ்சம் பாருங்கள். அதாவது இப்போ கடைசியான ரேட்டில் இப்போ இன்றைக்கும் பாருங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. 16 இந்த 16 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்லேயும் அவர் டிரான்சாக்ஷன் நிறையா பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்த டிரான்சாக்ஷனில் வந்து அவருக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பாருங்கள், ரைட்? இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, ரைட்? இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தால் நெகட்டிவ் ரிவ்யூஸே நீங்கள் வாசிக்கணும். வாட்சிட்டு தான் இங்கே இந்த P2P ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ப்ராடக்டை செல் பண்ணணும். அதாவது உங்களோட கிரிப்டோ கரன்சியை வந்து உங்களோட கரன்சிக்கு நீங்கள் மாற்றணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து டிரெக்டாக வந்து உங்களுக்கு காசுக்கு பேங்க்குக்கு சென்ட் பண்ணால் எடுக்க இயலாது. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் விற்று தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட நாட்டு காசுக்கு எடுக்கணும். ஓகே, ரைட்? இப்போ இந்த மாதிரி இந்த ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இப்போ நான் வந்து இன்னொருத்தர் எடுக்கிறேன். இப்போ கடைசி ரெண்டாவது ஆள் எடுக்கிறேன். இவரும் பாருங்கள் வெரிஃபை, பைனான்ஸால் வெரிஃபை பண்ணப்பட்டவர். இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து நம்ம பைனான்ஸாலே வெரிஃபை பண்ணனால நமக்கு வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஈஸியாக, ரைட்? இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து இவங்கெல்லாம் பைனான்ஸ்லேயே அவங்களுக்கு வெரிஃபை பண்ணாங்க. இப்போ இவரை எடுத்து பார்ப்போம். ஆன்லைன் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு, இவரை கிளிக் பண்ணி பார்ப்போம், ரைட்? இவர்கிட்ட ஃபீட்பேக்கை பார்ப்போம். இவர்கிட்டையும் வந்து 109 ஃபீட்பேக் இருக்குது. இவர்கிட்டையும் பாருங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு டேட்டில் வந்து இவருக்கு வந்து நல்ல ஒரு தம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மட்டும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் இப்போலாம் வந்து நார்மலாக வந்து நல்ல ரிவ்யூஸ் உள்ள ஆக்கள் தான், ரைட்? இப்போ நீங்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலாம், ரைட்? இவங்கள்கிட்ட விற்கிற நேரம் அவங்களோட பெருமானம் போட்டிருப்பாங்க. இவர் வந்து 321 ரூபா கொடுக்குறாரு அவங்களுக்கு ஒரு டாலருக்கு வந்து பெருமானம். இவங்க 320 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷனை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ காசு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு $5 இருந்துச்சுன்னா, இப்போ ஸ்ரீலங்கன் காசுக்கு $5, இப்போ இந்தியா காசுக்கு போனால் ஒரு 80 ரூபா வச்சாகும். 80 ரூபாய்க்கு வந்து இப்போ ஒரு $5 எவ்வளோ வருது? 400 ரூபா. இப்போ இந்த 400 ரூபாயை வந்து இங்கே உங்களோட இந்தியன் கரன்சியில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு, இந்தியன் கரன்சியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்தியன் கரன்சி அதை வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள், ரைட்? இங்கே வந்து இந்தியன் கரன்சி INDR இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில்டர் பண்ணுற நேரம் இங்கே வந்துடும். ஃபில்டர் பண்ணுற நேரம் இங்கே வந்து என்னது, கம்ப்ளீட்டாக இந்தியன் செல் பண்ணுறவங்க வருவாங்க. அதில் வந்து நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணுற நேரம் எவ்வளோ, 400 ரூபாயா, $5. அந்த 400 ரூபாய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய்க்காக ஃபில்டர் பண்ணி காட்டும். ஓகே, அப்படி தாங்கன்னா ஃபில்டர் பண்ணுறது. இங்கே வந்து உங்களோட பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் வரும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லைனா வேறு ஏதாவது இது வந்து ஸ்ரீலங்கன் கேஷ்னு வருது. இப்போ அங்கே இந்தியாவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ இந்தியாவில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கேற்றவாறு இங்கே ஃபில்டர் பண்ணி வரும், ரைட்? உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வரும். அதில் வந்து ஃபில்டர் பண்ணி வந்ததில் நீங்கள் என்ன வந்து இதில் வந்து ஒரு செலரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. அதுலேயும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பைனான்ஸால் வெரிஃபை பண்ணப்பட்டவங்க வந்து ரொம்பவே நம்மளுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கடைசியாக வர ஃபீட்பேக்ஸை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 303,000 ஃபீட்பேக் இருக்குது. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இவெல்லாம் நம்ம ட்ரஸ்ட் பண்ணியே செய்யலாம். இதில் பாருங்கள், இந்த பாஸ்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பாருங்கள், ரைட்? இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் கடைசியாக இன்னைக்கான டேட்ஸில் என்னென்ன செஞ்சுருக்காரோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செல்லுன்ற ஆப்ஷன், இந்த வேறு எடுக்கிறேன் நீங்களே செல்லுன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து இப்போ இவர் வந்து நான் வந்து இன்னொருத்தர் எடுக்கிறேன், கிளிக் பண்ணுறேன், ரைட்? ஏன்னா அவர்கிட்ட வந்து ஏதோ இன்னொருத்தரை வந்து செல் பண்ண சொல்கிறாரு, அதனால தான் நான் வந்து எனேபிள் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா வர கிளிக் பண்ணுறேன்னா இப்படி சிலது நடக்கும். இந்த ஆட் இஸ் நவ் ஆஃப்லைன். இவர் வந்து இந்த ஆட் வந்து இப்போ ஆஃப்லைனில் இருக்குன்னு இவர் வந்து ஆஃப்லைனில் போட்டார். ஒரு ஆட்டை வந்து அவங்க வந்து இப்போ இவங்ககிட்ட உள்ள யூஎஸ்டியை வந்து ஒரு ஆட்டாக தான் போடுவாங்க. இவர் வந்து ஆஃப்லைன் போட்டிருக்காரு இந்த ஆட்டை வந்து. இப்போ அதனால் நம்ம ரெண்டாவது உள்ளவர் எடுத்தோம்னா நம்ம உங்களோட
மாதிரியே போயிட்டு நீங்கள் வந்து ரேட்டிங் எல்லாம் வாச்சிட்டு நம்மளோட ஃபீட்பேக்கெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு எடுத்துக்கணும்னா இப்போ செல்லுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே வந்துடும். ரைட், இதை எப்படி கொடுக்குறதுன்றது நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அதை நான் சொல்லி தரேன். ரைட், இப்போ இங்கே நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த யூஎஸ்டியை வந்து இங்கே டைப் பண்ணணும். ரைட், இந்த பேலன்ஸ் இல்லை. இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு $5 பார்த்தீங்கன்னா இப்போ $1000 இப்போ ஒரு $5 நீங்கள் விட்ரா பண்ண முடியும். ஓகே, ரைட், இதில் கொடுத்துருக்காங்க லிமிட் 4 USDT. இப்போ நீங்கள் ஒரு $5 விட்ரா பண்ணலாம். $57 வரையும் உங்களோட லிமிட் இருக்கு வரட்ட. நீங்கள் வந்து சின்ன பெருமானம் இதில் கொடுத்துட்டு ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தரேன். இப்போ ஏன்னா நீங்கள் உங்களோட பெருமானத்தை கொடுத்து செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து டைமிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமிங்கில் வந்து அவர் வந்து உங்களுக்கு காசை பே பண்ணிடுவார். பே பண்ணால் உங்கள் பேங்க்ல இருந்து உங்கள்கிட்ட ஃபோனுக்கு வந்து அலர்ட் வரும். உங்களோட இவ்வளோ பெருமானம் உங்களோட பேங்க்கு விழுந்துருச்சு இல்லைங்கச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூஎஸ்டியை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணது தான் இருக்குது. ரைட், இதெல்லாம் சிம்பிளான ப்ராசஸ். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இது. ரைட், நான் திரும்ப இது சொல்லி தர தேவையில்லை. ரைட், ஓகே, ரைட். இப்போ வந்து அதுக்கு நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேங்க் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இதை எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பேங்க் அக்கௌண்ட். ரைட், இப்போ உங்களோட மெயின் தான் இருக்குது. ஒரு பாருங்க மேலே ஒரு மேன் உருவம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பாருங்க பேமெண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட பேங்க் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பேமெண்ட் மெத்தட்னு ஒன்று பாருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் மெத்தடை ஆட் பண்ணுங்கள். இதாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியா இந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க், இப்போ ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா. ரைட், இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன். ரைட், இங்கே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சாரி, இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் முதல்ல. இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு அடிங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வாலெட்டில் இங்கே வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் நேம். ரைட், இதை நீங்கள் பேங்க் பிரான்ச் இதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை தான் நீங்கள் என்ன செய்யணும். ஓகே, ரைட், இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், இவ்வளோ தான் செய்யணும். ரைட், இவ்வளோ தான். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குமா எனக்கு கமெண்ட்டை தெரியுங்க. இப்படி தான் நமக்கான வித்ட்ரா ப்ராசஸை வந்து நம்ம பைனான்ஸ் மூலியமாக நம்ம வந்து பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.